என் பையன் படிப்புக்காக 10 லட்ச ரூபாய் போட்டு வச்சுருந்தான் சார். ஃபிக்ஸடில் வச்சுருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸில். சரி இது மாதம் 12,000 ரூபா வருது, நமக்கு மெடிக்கல் செலவுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவாக பண்ணுறதுக்காக அந்த பணத்தை எடுத்தாந்து ஒரே வாட்டி போட்டேன் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசை பெருநஷ்டம், அது போல் வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னாக்கா, பெரும்பாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்கள் என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, எதையாச்சும் ஒரு நியூஸ் யாராச்சும் ஒரு ஆள்கிட்டேருந்து மெதுவாக எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு யாருக்கும் எதுவுமே தெரியாமல் அதை செஞ்சிடறாங்க. ஒரு விசாரணை கூட பண்ணுறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சரி நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு நம்ம வருமானம் வரட்டுமே, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறாங்க. இதனால் அதிகமான ஃபைனான்சியல் ஸ்கேம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி போச்சு. நான் ஆக்சுவலாக இதை சின்ன ஒரு ஷார்ட்ஸாக தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் இதோடைய முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்கள் சிந்திக்கணும். முதல்ல ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 1,000 ரூபா தரேன்னு சொன்னாலே யோசனை பண்ணணும். இது 10,000 ரூபாய்க்கு எப்படி 1,000 ரூபா தர முடியும்? இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ், எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறத தவிர மீது ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணாக்கா யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு பெர்சன்டேஜ்லாம் கிடைக்காது. இப்போ எப்படின்னாக்கா, சில இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு கூட இங்கே ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்ததை நான் தொகுத்து உங்களுக்கு சொல்கிறேன், என்னான்னு பாருங்கள். இங்கே கேரளாக்காரவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, மாதம் உங்களுக்கு 10,000 dirhams கொடுத்தாக்கா எவ்ரி மந்த் 2,500 dirhams உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி எனக்கு சொன்னான் என் ஃப்ரெண்ட். நான் சொன்னேன், இதுக்கான பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருமே பேங்கே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை எங்களுக்கு இதோட 3ஆம் மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதுக்கு முன்னே அவங்களுக்கு சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ணவங்க 6 மாதம்லாம் வாங்கியிருக்காங்க. இதோட கான்செப்ட் எப்படி பண்ணுறான்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படியே பப்ளிசிட்டி பண்ணி 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 எல்லாருக்கும் அவன் கொடுப்பான், உண்மையிலே கொடுப்பான். 2,000 கொடுப்பான். இப்போ அவனுக்கு லாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் ஒரு இதே யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ஆள் 10 பேரை சொன்னானுங்க, ஒரு 100 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த 100 பேர் எவ்வளோ ஆச்சு? 1000 பேர் ஆச்சு. 1000 பேருக்கு 2,000 எத்தனை ஆச்சுன்னு கணக்கு பண்ணிக்கிடுங்க. அவன் பண்ண போகிறது, அதை பே பண்ண போகிறதுல மேபி அந்த 1000 பேர் ரீச் ஆகும்போது அதிகமான ஆளுக்கு கடைசி நேரத்தில் ஒரு மாதம் தான் வாங்கியிருப்பாங்க, பேலன்ஸ் எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. எல்லா காசும் சுருட்டிக்கிட்டு போயிடுறது. இதுதான் நடக்குது. அதுபோல் இந்த தெரியாத ஒரு பிஸ்னஸ்ஸு, தெரியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. இப்போ இங்கே பிட்காயின், இந்த பிட்காயின்லாம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ அதிகமான ஆட்களுக்கு அதிகமான பதிவுகள் எல்லாருமே போட்டிருக்காங்க. இந்த பிட்காயின் இது போல் ஒன் காயின் சொல்லிட்டு ஒரு காயின், இது எங்கேருந்து தான் வரோன்னு எனக்கு ஒன்று புரியலை. எனக்கு பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. என்னான்னு பார்க்கும்போது ஒரே மீட்டிங், அங்கங்கே மீட்டிங் போடுறது. எனக்கு பெரிய யோசனை ஆச்சு, என்னடா இவனுவோ திக்கோன்னு பயல்வலாக இருக்கானுவோ, எப்படி இந்த மீட்டிங்லாம் போடுறானுவோ, அரேஞ்ச் பண்ணுறானுவோ. ஏன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் 1000 பேரை கூட்டுறானுவோ, எப்படி கூட்டுறானோ, என்ன பாசிபிள்? அதுவும் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 120 dirhams வரும். கிட்டத்தட்ட 1000 பேரை கூட்டுறான். எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்தியன்ஸ் வந்திருந்தானோ, பிலிப்பின் வந்திருக்கான், எல்லா நாட்டுக்காரனும் வந்திருக்கான். என்ன தான் நடக்குது, ஏன் பண்ணுறானோ ஒன்றுமே புரியலை எனக்கு. நான் போகும்போது என்னை இன்வெஸ்ட் பண்ண பயங்கர பாடு. எப்படி நீங்கள் போடுங்க, ஒரு 10,000 dirham போடுங்க, 20,000 dirham. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எப்போதுமே என்னுடைய கான்செப்ட் என்னன்னாக்கா, பொருளை கையில் பார்க்கணும், பேமெண்ட்டை கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. ஆன்லைனில் நம்ம இந்த மார்க்கெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் போட்டுக்கிட்டு மாட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் செய்கிறதே கிடையாது எப்போதுமே. லாஸ்ட்டில் பார்த்தேன்டாக்கா, ஒரு 2 வருஷம் கழிச்சு கேள்விப்படுறேன், மொத்த 40,000 30,000 கலாஸ், கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானோ. அடுத்து இன்னொரு காயின், அது போல் இன்னொரு ஒன் காயின் என்னமோ வந்துச்சு. அதுபோல் ஒவ்வொரு காயின்னு சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னே கோல்டு கோஸ்ட்னு சொல்லிட்டு சவுதியில் இருக்கும்போது இது எம்என்எம்
அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல் எப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு ஆளை பிடிக்கணும், நீங்கள் ஒரு ஆள் ஜாயின் பண்ணால் 2 பேரை பிடிக்கணும், அந்த சைக்கிள் அந்த செயின் போயிட்டே இருக்கும் அப்படி இப்படியே. அந்த விஷயத்துக்கு வந்துக்கிட்டு நிறைய பேர் ஜாப் எல்லாம் ரிசைன் பண்ணானோ, பைத்தியக்காரனோ, ஏன்டா இதுக்கெல்லாம் போய் ஜாபை ரிசீவ் பண்ணுறானோ. அதுலேயும் அப்படி தான், ஒரு ப்ராடக்ட் வாங்கினாக்கா நீங்கள் 5000 திரகம் வாங்கணும், அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்லுவாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த இது வேல்யூ இப்படி அப்படி என்னமா சொல்லுவோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. நான் அதில் இன்வால்வ் ஆகிறதே கிடையாது. எனக்கு மைண்டை கேன்வாஸ்லாம் பண்ணி பார்த்தானோ, நான் முடியாதுன்னு முடியாது ஹலாஸ், அந்த இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டேன். அதுபோல் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அவன் சொல்கிறான்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்து 25%, 30%, 40% உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு தரேன்னு சொன்னாக்கா, பேராசை பெருநஷ்டம் தான் நம்ம சொல்லணும் என்ன கேட்டாக்கா. காரணம் நடக்க இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பிஸ்னஸ் சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவன் டேர்ன் ஓவர் பண்ணி எடுக்கிறான்டாக்கா, அவன் போட்டு முதல்ல தக்க வைக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்படிங்க சொல்ல இது எப்படி நடக்கும், என்ன சாத்தியக்கூறு. அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனி புதுசாக வந்திருப்பான், எங்கேருந்து வந்திருக்கான், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கா, எங்கே வந்திருக்கு, ஏது எல்லா பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கி படிக்கிறது இல்லை. சும்மா வச்சு இருக்கிற நகையை வந்து வாங்கிட்டு போய் அடகு வச்சிடுறது, அடகு வச்சுட்டு மறுபடியும் அதுலேருந்து காசு வர வச்சு இதுலேருந்து பண்ணிக்கலாம். அப்படி பல கால்குலேஷனை வந்து மக்கள் பண்ணிடுறாங்க. அது மாதிரி தான் கொஞ்ச நாள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே ரூபி ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லிட்டு, இதில் வந்து முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் இதெல்லாம் பாகுபாடெலாம் கிடையாது, எல்லாமே அப்படி தான். நம்ம வந்துட்டு ரொம்ப ஜென்யூனாக யார் இருக்கான்னு சொல்லி நம்ம அந்த ஊர் அந்த ஏரியா அதை எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு நம்ம அது மாதிரி பண்ணோம்னாக்கா ஓரளவு சேஃப் சைடாக இருக்க முடியும். ஆனால் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தாலே இப்போ பெரும்பாலும் எல்லாம் ஏமாத்து வேலைகளாக தான் இருக்குது. இன்றைக்கி திடீர்னு அந்த ரூபி ஜுவல்லரிஸ் இதை கேள்விப்படும் போது எனக்கு தலையே சுற்றி போணுச்சு. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பவுனுக்கு மேலே போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவங்க என்ன சொன்னாங்க, 10 பவுன் வச்சாக்கா உங்களுக்கு வந்துக்கிட்டு வட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, உடனே கேஷ் கிடைக்கும். நீங்கள் 10 பவுன்டாக்கா உங்களுக்கு வந்துக்கிட்டு 5 பவுனுக்குள்ளே கேஷ் உடனே கையில் கிடைக்கும். நீங்கள் 5 பவுனுக்குள்ளே தான் கொடுத்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் 1 வருஷமா 6 மாதமா சொல்கிற மாதிரி. எல்லாம் நல்ல மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே யாருக்கும் தெரியாமல் உலோக்கு இதே தான், யாருக்கும் வெளிப்படுத்துறது இல்லை. உள்ளுக்குள்ளேயே வச்சு கம்கமாக வச்சு எல்லாத்தையும் பண்ணுறது, மெதுவாக சொல்லி ஒரு ஆளுக்கு சொல்லி பண்ணிடுறது. லாஸ்ட்டில் என்ன ஆகுது, அவங்களும் ஏமாந்து சேர்த்து விட்டவங்களும் ஏமாந்து எல்லாம் ஏமாந்து போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவன் வந்து என்ன செஞ்சுட்டான், மக்கள்லாம் அடிக்க வரும்போது போலீஸில் கேஸை கொடுக்கும்போது அவன் ஜாலியாக உள்ளுக்குள்ளே போயிட்டு என்கிட்ட காசு இல்லை, லாஸ் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு கலாஸ். இந்த மாதிரி தான் நிலைமைகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாக்கா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போடுறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக பணம் கிடச்சிருது வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு எதில் போய் விழுந்துடாதீங்க. இப்போ சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோனால தான் இந்த இவ்வளோ இது நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஆணுச்சு. கதறதுக்கு முன்ன நம்ம திங்க் பண்ணணும். சரி, இது மாதிரி எவ்வளோ ஸ்கீம் நடந்துருச்சு, எவ்வளோ படங்கள்லாம் இது சம்மந்தமாக எடுத்துட்டாங்க, இதில் போலீஸ் வேறு எவ்வளோ எச்சரிக்கையெல்லாம் விடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மக்கள் ஏன் இன்னமும் அதில் போய் விழுவுறாங்க? அதில் இப்படி விழுவுறதுனால தான் ஏமாந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு சொன்னாக்கா, அவங்களும் ஃபாஸ்ட்டாக பணம் சம்பாதிக்கணும். இவங்க வந்து டெய்லி வாழ்க்கையை ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பொழுதுபோக்காக அழகாக ஜாலியாக ஒரு 5 லட்சம் கொடுத்தோமா, ஒரு நம்மளுக்கு 50,000 ரூபா வருமானம் வருதா, ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஓட்டுன்னு நினைக்கிறாங்க. அது தவறான செயல்கள். அந்த 5 லட்சம் ஒரு 3 மாதம் கொடுப்பான், 4ஆம் மாதம் அவன் போயிடுவான், 3.5 லட்ச ரூபா லாஸு. என்ன செய்கிறது? ரொம்ப சிந்திக்கணும். மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு விழிப்புணர்வே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பலவிதமான ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. பலவிதமான ஸ்கேம்டாக்கா சம்பாதிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதை பிடுங்கிறது சர்வசாரமாக பிடிங்கிட்டு போயிடுறான். ஈவன் பேங்காக இருக்கட்டும், பேங்க்கில் கூட கொஞ்சம் மாதம் தானாக்கா நம்மளே நம்ம உயிரை கூட எழுதிட்டு போயிடுவானோ. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே. ஸோ எல்லாத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ஆசைப்பட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிடைக்குது டெய்லி உழைக்கிறதுக்கு பாருங்கள். எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ பிஸ்னஸ்கள், எவ்வளோ டெய்லி செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. எதாக இருந்தாலும் நம்ம ஒரு தொழிலில் நம்ம செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இது இருக்கும். நம்ம சர்ச் பண்ணோம்னாக்கா நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. அதனால் நீங்கள் வந்து வேலைகள், அதாவது நம்மளுடைய சொந்த பிஸ்னஸை முயற்சி பண்ணுங்கள்.
அப்படின்ட்டு வேலை செய்ய முயற்சி பண்ணுங்கள். குறைஞ்ச காசு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, கிடைக்கிற காசை வச்சு சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி பாருங்கள். அப்போ வந்துட்டு வாழ்க்கையில் மன நிம்மதியோடு இருக்கலாம். அப்புறம் இதனால் வந்துக்கிட்டு எந்த ஒரு மன கஷ்டமும் நம்மளுக்கு வராது. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நம்ம தெளிவாக லைஃப்பை கடத்த முடியும். நம்ம வந்துக்கிட்டு நம்மள்ட்ட ஒரு பெரிய பணக்காரர் முறைக்கொண்டு வந்து அதில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக பணம் கிடைக்குது, நம்ம பணம் சும்மா தானே இருக்கே, நம்ம அதில் போட்டு வைப்போம், மாதம் மாதம் இது வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செய்கிறாங்க. அது எல்லாமே தப்பு. முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை செய்யுங்க. இது போல் விஷயங்களை வந்து ஏமாறாமல் பாதுகாப்பாக உங்களோட லைஃப்பை கொண்டுட்டு போங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா லெஜெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற ஒவ்வொரு விஷயமும் தெரியும். இது போல் வேறு ஒரு பதிவுடன் சந்திப்போம். அது வரைக்கும் இணைந்து இருங்கள் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலோட. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. வேறு ஒரு பதிவுடன் சந்திப்போம். பாய்.